நீங்கள் மிஷினரியா எங்கெங்கெல்லாம் வேலை செஞ்சீங்க அது மாதிரி சொல்லுங்க. மட்டும் தான் ட்ரெஸ்ஸில் இருக்க அதனாலையும் ஃபஸ்ட்டில் போவோம். அப்புறம் தான் அவங்க வந்து மிஷினரின்னு புரிஞ்சுக்குவாங்க. இல்லைன்னா எங்களனா பிஸ்னஸ் பீப்புள்னு சொல்லுவாங்கன்னு. திருட வந்தானா என்ன இருக்கோ அப்படியே கொடுத்துருங்க. அப்படிதான் வந்து அட்வைஸ் பண்ணாங்க. இருக்குதா கொடுத்துருங்க, இல்லையா அப்படியே நில்லுங்க. எனக்கு 8th படிக்கும்போது எங்களுடைய வகுப்பு ஆசிரியர் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கேட்டிருந்தாங்க, நீ என்ன ஆக போகிற, நீ என்ன ஆக போகிற. என்ன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து டாக்டரு, டீச்சரு, லாயர் நிறைய பேர் நான் அவங்களுடைய ஆம்பிஷன்ஸை சொல்லிட்டு இருந்தாங்க. என் டர்ன் வரும்போது நான் வந்து அருள் சகோதரியாக ஆக போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய வகுப்பு ஆசிரியர் வந்து ஒரு ஹிந்து மேன். பட் ஹி அப்ரிஷியேட்டட் மீ. He said you have chosen the best part. நல்ல ஒரு இதையை தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னு சொல்லி நான் என்னுடைய விருப்பமா இருந்தாலும் ஈவன் தோ ஹி இஸ் எ ஹிந்து மேன், அவர் இருந்தாலும் ஹிந்துவா இருந்தாலும் எனக்கு உடனே வந்து நீ நல்ல அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்துச்சு. இன்னைய வரைக்கும் அந்த வகுப்பு ஆசிரியருக்கு நான் தினமும் ப்ரேயர் பண்ணுவேன். ஆக்சுவலா என்ன கேட்பாங்க, நாங்கள் என்ன சொல்லுவோம், இல்லை நான் ஃபாதர் ஆகிறேன், அதாவது ஜாயின் பண்ண பிறகு செமினில் ஜாயின் பண்ணுங்க நான் ஃபாதர் ஆகிறேன் அப்படின்னு சொன்னால் மற்றவங்க சிரிப்பாங்க. அதுக்கு என்ன அப்படின்னு மறுபடியும் அந்த இவர் கேட்பாங்க, என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒரு ப்ரீஸ்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லணும், நாங்கள் ஒரு ஃபாதர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்படியா அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமாக தான் பார்த்துருக்குறாங்க. ஆனால் எனக்கு நீங்கள் சொல்வது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. உங்களோட இதை நீங்கள் நான் அருள் சகோதரி ஆகுன்னு சொல்லும்போது என் சிஸ்டர் ஒரு ஹிந்து ஒருத்தர் வந்து உடனே சொன்னிருக்கிறாரு, அப்ரிஷியேட் பண்ணாருங்கும்போது ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் ஸ்டோக் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே சிஸ்டர், வாழ்த்துக்கள் பண்ண இதுக்கு மட்டும். சிஸ்டர், நீங்கள் கென்யா போகணும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க இல்லைங்களா? அக்செப்ட் பண்ணிவிட்டு வீட்டிலலாம் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமாக அனுப்பிச்சாங்க அவங்க. ஏழப்பட்ட குடும்பம் இல்லைங்களா? வாகனத்தில் ஃப்ளைட்டு போகும்போது சின்ன பையனாக இருக்குது, சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஃப்ளைட்டு அப்படின்னு கைதட்டி சிரிச்சிருக்கிறோம். அதில் ஏறி இருக்கிறீங்க இல்லைங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நான் இங்கே வரத்துக்கு முன்னாடி ஒரு 2 weeks லீவ் கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் போய் வீட்டில் இருந்துருக்கும் போது அப்போ ஃப்ளைட்லாம் மேலே போகும்ல, அப்போ வந்து எங்கள் அம்மாட்ட நான் சொன்னேன், அம்மா நான் மேலே இந்த வழி தான் போவேன், நான் மேலேருந்து கை காமிப்பேன், கீழேருந்து எனக்கு கை காமிக்கணும்னு சொல்லுவேன். எங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க படிக்காதவங்க தான், இருந்தாலும் நான் அவங்கள பார்க்க முடியாதுன்னு தெரியும், என்னையும் அவங்க பார்க்க முடியாது. ஆனால் நான் வந்து சொல்லும் போது நான் அவங்களுக்கு டாட்டா காமின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். என் புள்ள ஃப்ளைட்டில் போகும்போது, பஸ்ஸில் வண்டியில் போன புள்ள என் ஃப்ளைட்டில் போகணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி. அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் சென்ட் ஆஃப் ப்ரேயர் எங்களுக்கு இருந்துச்சு ஈவினிங்கில். சென்ட் ஆஃப் ப்ரேயர் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்துட்ட பிறகு அப்புறம் ஃப்ளைட்டு எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்ட பிறகு ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்த உடனே என்னுடைய இதயம் வந்து பயங்கரமா சத்தம் போடவே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு பயம், ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா மேலே போவோம், ரொம்ப தூரம், எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகும்போது அப்புறம் மேலே போகும்போது அப்படி மேலே போயிட்டு அப்படி கீழே வரும் பார்த்தீங்களா, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சந்தோஷம். ஓகே, ஃப்ளைட்ல இதான் அனுபவம். கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். நீங்க கடவுளுக்கு உங்களோட வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு ஃப்ளைட்ல போற சான்ஸ், அதே போல இன்னொரு நாட்டுல வந்து வேலை செய்யக்கூடிய அனுபவம் இல்லைங்களா? ரொம்ப சந்தோஷம், ஒரு புது அனுபவம் இல்லைங்களா அது? கண்டிப்பா. ஓகே ஓகே, நைஸ் நைஸ். இங்க வந்து இறங்கினதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு? நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆன பிறகு எங்கள் சிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. என்னுடைய முன்னாள் தலைவி சிஸ்டர் ஷர்லி அவங்க, அப்புறம் சிஸ்டர் வின்மலர் ஜோஸ் வந்திருந்தாங்க. அப்புறம் எங்களை வந்து அங்கே பொக்கே கொடுத்து வெல்கம் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா இல்லை நிறைய கூட என்னுடைய சீனியர் சிஸ்டர் லியோனி, என்னுடைய ஃபார்மர் ப்ரொவின்ஷியல் சிஸ்டர் மரியா எங்களை அக்கம்பனிமெண்ட் பண்ணாங்க. வந்திருக்கும் போது அப்புறம் எங்கேருந்து காமிச்சிட்டே வந்தாங்க, இதுதான் கென்யா செட்டப்லாம். வண்டியில் வரும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம். பார்த்துட்டே வந்துட்ட பிறகு அப்புறம் அங்கே ரீச் ஆனோம். டிஃப்ரெண்ட்னா நம்ம இந்தியாவில் சிட்டி எப்படி இருக்குமோ சிட்டி அதே போல தாங்க, வில்லேஜ் எப்படின்னா வில்லேஜ் அது போல இருந்தது. நீங்கள் மிஷினரியா எங்கெங்கெல்லாம் வேலை செஞ்சீங்க அது மாதிரி சொல்லுங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு சிஸ்டர் ஆகிட்டு
தஞ்சாவூர் டயசிஸில் மயிலாடுதுறைங்கிற கம்யூனிட்டியில் தான் நான் ஃபஸ்ட்டு சிஸ்டருக்கு எனக்கு அனுப்பிச்சாங்க. தட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லலாம். ஏன்னா அங்கே இருந்தவங்க 7 சிஸ்டர்ஸில் நான் மட்டும்தான் சின்ன பிள்ளை, மற்ற எல்லாருமே பெரியவங்க, ரொம்ப பெரியவங்க. ஒரே ஒரு சிஸ்டர் தான் மிடில் ஏஜில் இருந்தாங்க, மற்ற எல்லாருமே ரொம்ப பெரியவங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு சந்தோஷம். இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லலாம். நல்ல ஒரு தஞ்சாவூரில். அதுக்கப்புறம் என்னை படிக்கிறதுக்காக ஹைதராபாத் அனுப்புனாங்க, ஹையர் ஸ்டடி நர்சிங்காக. ஸோ 5 இயர்ஸ் நான் ஹைதராபாத்தில் படிச்சுட்டு இருந்தேன். படித்து முடிச்சுட்டு திரும்ப வந்தேன். என்னோடய ஃபைனல் ப்ரொஃபஷனுக்காக என்னை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புனாங்க. அது முடிச்சுட்டு வந்து சேகரகாட்டுன்னு சொல்லிட்டு கும்பகோணம் டயசிஸில் ஒரு கம்யூனிட்டியில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னை அனுப்புனாங்க. அங்கே போய் ஒரு 10 மந்த் கூட நான் இல்லை. திரும்ப மறுபடியும் என்னோட ப்ரொவின்ஸில் வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி சம்மன் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ மிஷன் இந்த கம்யூனிட்டி. இப்போ நான் இங்கே இருக்கிற இந்த கம்யூனிட்டி 2011 கென்யாவில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக சிஸ்டர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு வச்சுட்டு, நான் ஒன்று கேட்க போகிறேன், நீ நோன்னு சொல்லக்கூடாது, எஸ்ன்னு மட்டும்தான் சொல்லணும். சிஸ்டர் நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் சிஸ்டர். அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த மாதிரி நான் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன், எல்லோரும் வேணாம் நான் வரலன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, நான் சப்பல் போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு சொல்கிறேன். இன்னும் நீ இந்த இடத்த விட்டு நீ போகக்கூடாது, நீ இங்கே இருந்து என்னை சொல்லிட்டு போ அப்படின்னாங்க. சரிங்க சிஸ்டர், இப்போ நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா ஓகே நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போது எங்களோட சேர்ந்து சிஸ்டர்ஸ் வந்தாங்க. நான் ஃபேமிலியில் சொல்கிறப்போ ஃபேமிலியில் எல்லாருக்குமே, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சிஸ்டரானதே ஒரு சந்தோஷமான விஷயங்கள் தான். எல்லோரும் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோமோ உனக்காக அப்படிங்கிறத மட்டும் சொன்னாங்க. ஸோ வித் தட் எல்லாரோட ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியனோட நான் வந்தேன். பயம்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாரும் ஜெபம் பண்ணுறப்போ மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டர்ஸ் அழுவாங்களா, நான் அழவே இல்லை. சிஸ்டர்ஸ் எல்லாரும் என்னை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி இவ்வளோ ஒரு தைரியமாக நீ போகிற அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஏர்போர்ட்டில் நின்றுட்டு எல்லாத்தையும் லக்கேஜ்லாம் விட்டுட்டு டாட்டா காட்டிட்டு திரும்பினேன் பாருங்க, அப்போ தான் அழுக வந்தோடனே, பாக்கி இவ்வளோ நேரம் நீ தைரியமாக இருந்த, இப்போ எங்கேருந்து உனக்கு தைரியம் போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நானாக யோசித்து பார்த்தேன், எஸ் சொல்லியாச்சு, இனிமேல் அழுதாலும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ நாள் மறைச்சிட்டு இருந்தாலும் இனிமேலும் மறைச்சிட்டே நட அப்படின்னு சொன்னேன் எனக்குள்ளே. சொல்லிட்டு நடக்கிறப்போ இந்த பாட்டு தான் எனக்கு மனசில் வந்துச்சு. கடல் கடந்து சென்றாலும் அந்த பாட்டு என் மனசில் என்ன அறியாமல் அந்த பாட்டு வந்தது. அந்த பாட்டு பாடுறப்போ ஒரு சந்தோஷம், ஒரு அமைதி கிடைச்சிச்சுன்னு நான் சொல்லலாம். சந்தோஷங்கிறத விட அமைதி, ஏன்னா டென்ஷன் இருக்கு உள்ள. அப்புறம் ஃப்ளைட் எடுக்கிறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். சிஸ்டர் மாதிரியே தான் அப்போவும் எங்களோட ப்ரொவின்ஷியலாக இருந்தவங்க, இப்போ எங்கள் கம்யூனிட்டியில் இருக்காங்க சிஸ்டர். அவங்க வந்து இப்படியெல்லாம் இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கும்னு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்களா, அதனால அப்படி டேக் ஆஃப் ஆகுறப்போ இப்படி பார்த்துட்டு ஒரே டென்ஷன், அப்படியே இதில் அப்படியே குடிஞ்சு நான் கண்ணை மூடிட்டு இப்படி உட்காந்து இப்படியே இருந்தேன் பயத்தில். ஆண்டவரே காப்பாற்றுங்கப்பா காப்பாற்றுங்க. டென்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் போடப்போ எதுவுமே நல்லா எக்ஸைட்டடாக வெளியில் பார்க்கல, எதுவுமே செய்யலை, எப்படியோ வந்து சேர்ந்துச்சு. அந்த பயத்திலே வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, என் கூட சிஸ்டர்ஸ் 2 பேர் வந்தவங்க சாரியில் வந்தாங்க. எங்கள் ப்ரொவின்ஷியலும் எங்களோட ஒன் ஆஃப் த கவுன்சிலர் எங்க கூட வந்திருந்தாங்க. நான் மட்டும் தான் ட்ரெஸ்ஸில் இருந்தேன். சிஸ்டர்ஸ் அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீ மட்டும் தான் ட்ரெஸ்ஸில் இருக்க, அதனால நீ ஃபஸ்ட்டில் போ, அப்படின்னா தான் அவங்க வந்து மிஷினரின்னு புரிஞ்சுக்குவாங்க, இல்லைன்னா எங்களனா பிஸ்னஸ் பீப்புள்னு சொல்லுவாங்கன்னு. பட் அதுக்குள்ளே நான் எல்லா லக்கேஜ் 3 பேரோட லக்கேஜும் எடுத்து வைக்கிறதுக்கு, ப்ளஸ் இந்த கம்யூனிட்டி நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா நிறைய லக்கேஜோடு வந்துருந்தோம். அதுக்குள்ளே அங்கே பிடிச்சிட்டாங்க, அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு நீங்கள் பேக்கில் என்னெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு காட்டுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்போ சொல்கிறாங்க அவங்க 2 பேரையும். அப்புறம் எங்கள் சிஸ்டர்ஸ் வந்து எல்லாம் பேசி, பிஷப் வந்திருந்தார், இங்கே உள்ள பிஷப், நேரோபி பிஷப், அப்புறம் அவர் வந்து பேசி அப்படியே இது பண்ணிட்டாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, எங்களோட ஒன் ஆஃப் த கவுன்சிலர் இங்கே புது ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனால வந்திருந்தாங்க, ஜென்ரல் டீம் ஃப்ரான்ஸ்லேருந்து. அப்போ அவங்க எல்லாரும் ஒரு காரில் போயிருந்திருக்காங்க. அந்த கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அவங்க தான் எங்களை கூப்பிட்றதுக்காக வர்றாங்க. கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஆன் த வேல. அப்போ அவங்களால ரீச் ஆக முடியல. சிஸ்டர்ஸ் 2 பேர் கம்யூனிட்டியில் விட்டுருந்தவங்க ஆம்புலன்ஸில் போய் திங்ஸ் வாங்குறதுக்காக சிட்டிக்கு போயிருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இவங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்கள் வெஹிக்கிள் இப்படி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதனால நீங்கள் போங்கன்னு. ஸோ ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு அவங்க எங்களுக்கு வந்திருக்காங்க. மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எங்களை மாதிரிலாம் வெல்கம் பண்ணலை, ஏன்னா வெல்கம் பண்ண பொக்கையோட வந்தவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க எங்கேயோ. இமேஜின் பண்ணி பாருங்க ஃபாதர், எப்படி எனக்கு இருந்திருக்கணும். அவ்வளோ ஒரு டயர்டு, ப்ரீவியஸ் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. நம்ம போகிறோங்கிற ஒரு டென்ஷனில் இருந்துட்டு ஃப்ளைட்லேயும் நான் ஒழுங்காக தூங்கலை. அப்படி வந்துட்டு கடைசி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்துச்சு. எங்கள் சிஸ்டர்ஸு வந்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. டிராஃபிக்னா பயங்கர டிராஃபிக்.
அப்போது டிரைவர் வந்து என்ன சொன்னாப்லன்னா, சைரன் போடுறேன், நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே, சைரன் போட்டோடனே வண்டி மூவ் ஆக ஆரம்பிக்குதுல, அப்போ பீப்புளெலாம் தேவர் ட்ரைங் டு பீப் த்ரூ த விண்டோ கிளாஸ். ஸோ இன்னொரு சிஸ்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்ட்ரெச்சரில் படுத்துட்டாங்க. அவங்க அடிக்கிறாங்க. தானா எனக்கு அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னை வெல்கம் பண்ண வந்த சிஸ்டர்ஸையும் நான் ரொம்ப பார்த்ததில்ல, பேசுறதில்ல. எல்லாத்தையும் பார்த்துட்டு இது ஒரு நாடகம் மாதிரி இல்லை பாருக்கு, என்ன ஒரு ஆம்புலன்ஸில் ஃபஸ்ட்டு டைம் கூட்டிகிட்டு போகிறீங்க. அதுவும் நாங்கள் வந்து இறங்கினது 2:30க்கு, ஆம்புலன்ஸ் வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறது 5:30 ஆயிடுச்சு ஈவினிங். வெயிட் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணுறோம். அவ்வளோ டிராஃபிக், ஈவன் ஆம்புலன்ஸ் ஒழுங்காக மூவ் பண்ண முடியல, அவ்வளோ டிராஃபிக் நேரோ சிட்டியில். அதெல்லாம் கடந்து ஃபஸ்ட்டு இங்கே எங்களுக்கு ஒரு சென்ட் பேட்ரிக் சர்ச்சுன்னு இருக்குது, அங்கே வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. ஏன்னா இந்த காரு பிரேக் டவுன் ஆனாங்களே, அவங்களாம் வரணும், வந்து எல்லோரும் சேர்ந்து ஒன்றா அந்த கம்யூனிட்டிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் அப்படியே டயரில் அந்த பாரிஷில் போய் உட்காந்துருந்தோம். அப்புறம் அந்த பாரிஷில் அந்த ப்ரீஸ்ட் தான் திரும்ப வேறு கார் எடுத்துகிட்டு போய் சிஸ்டர்ஸை போய் கூட்டிகிட்டு வந்தாங்க, அங்கே இருந்த சிஸ்டர்ஸ். அப்புறம் வந்து நாங்கள் எல்லோரும் திரும்ப மறுபடியும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஆம்புலன்ஸில் போய் இன்னொரு கம்யூனிட்டி, இதை முராங்கா டயசிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த கம்யூனிட்டியில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த கம்யூனிட்டி. இது வந்து செகண்ட் கம்யூனிட்டி, இங்கே தீக்கானா இப்போ இருக்கிற கம்யூனிட்டி. அங்கே போனால் நைட்டு 12:30க்கு எங்களை வெல்கம் பண்ணுறாங்க. அதான் என்னோட அனுபவம். இப்போ சொல்லுவோம் எல்லாருக்குமே வெல்கம் பண்ணுறது நாங்கள் பொக்கே, அப்போ இங்கே ஒரு கிட்டாம்புன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு கட்டி எல்லாரையும் ட்ரெடிஷன், கென்யா ட்ரெடிஷன் படி எல்லாரும் வெல்கம். ஆனால் எனக்கு மட்டும் அந்த அனுபவம் கிடையாது. நான் ஆம்புலன்ஸில் போனேன், எனக்கு ஃபஸ்ட் டைம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு என்னோட மெமரிஸ் தான் இருக்குதே தவிர ஒரு பிக்சரோ ஏதோ ஒரு அப்படி இல்லை. இப்போவும் நான் அதை நிறைய தடவை சொல்லி சிரிச்சிருக்கிறேன் சிஸ்டர்ஸ்ட்டு. அந்த அனுபவங்களும் உங்களுக்குலாம் இருந்ததுன்னா நீங்கள் ஓடியே போயிருப்பீங்க. உண்மையாக, ஏன்னா நாட்டை விட்டு நாட்டு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து உங்களை வெல்கம் பண்ணிட்டு போகுது அப்படிங்கும்போது உண்மையாலுமே கஷ்டமான ஒரு தருணம் தான். பரவாயில்ல சிஸ்டர், அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்புறம் உங்களை கேட்கணும், நீங்கள் சொன்ன வார்த்தை ஃபஸ்ட்டு உங்கள் கம்யூனிட்டி இங்கே லேண்ட் ஆகுதுங்களா? ஆமாம், இந்த கம்யூனிட்டிக்காக வந்தோம், ஆனால் ஓப்பன் பண்ணலை. நாங்கள் வந்து இன்னொரு கம்யூனிட்டி அதுக்கு முன்னாடி 2008 தொடங்கியிருந்தாங்க முராங்கா டயசிஸில். அங்கே இருந்துட்டு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் இங்கே வந்து எங்களுக்கு ஓப்பனிங் இருந்துச்சு. ஸோ இனாகிரேஷன் பைனியர் ஆஃப் திஸ் கம்யூனிட்டி. ஆமாம். ஓகே ஓகே ஓகே. உங்கள் அனுபவம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், நிறைய செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? நீங்கள் எத்தனை வருஷமாக இருந்தீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு வந்து 2011 2013 வரைக்கும் இங்கே இருந்தேன், ஒன்லி ஜஸ்ட் 2 years. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு கம்யூனிட்டிக்கு என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அந்த 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் எங்கள் அப்பா தான் பெயிண்டிங்லாம் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே ப்ரீவியஸ் ஒரு காங்கிரிகேஷன் இருந்தாங்க, ஆஃப்ரிக்கன் சிஸ்டர்ஸ் தான், நைஜீரியன்ஸு. அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த மிஷன் எடுத்தோம். ஹாஸ்பிட்டல்னு பார்த்தா நம்ம செட்டப்புக்கும் இங்கேக்கும் பார்க்குறப்ப ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. ஆப்ரேஷன் சொல்லுவாங்க, சிசேரியன் செக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, மதர்ஸ்க்கு ப்ரோக்ரஸ் ஆகலைன்னா ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுப்பாங்க. அது வந்து நம்ம நாட்டில் வந்து பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து மானிட்டர் இருக்கும், அந்த பேஷண்ட்டை மானிட்டர் பண்ணுறது, அவங்களோட வைட்டல்ஸ்லாம் பார்க்குறது எல்லாமே இருக்கும். இங்கே அந்த இது எதுவுமே கிடையாது, எல்லாமே ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்து மதர் நல்லா சேவ் பண்ணி போவாங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. எந்த ஒரு ப்ராப்பரான எக்யூப்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஆனாலும் இங்கே நிறைய நார்மலாக டெலிவரி ஆகும். நிறைய அப்பெல்லாம் நான் வந்த புதுசுலலாம் பேபிஸ்லாம் பிக் பேபிஸாக இருப்பாங்க, 4 kg 5 kg நார்மலாகும். மதர்ஸ் ஒரு ப்ராப்ளம் இருக்காது. வந்து அடுத்த நாள் டெலிவரி அனுப்பிச்சுன்னா அடுத்த நாளே வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆப்ரேஷன் அனுப்பிச்சுன்னா 3ஆவது நாளே அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம பொத்தி நம்ம அம்மாக்களை அப்படியே தாங்கி நடக்க அப்படியெல்லாம் செய்வோம். இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. ஆப்ரேஷன் ஆகி 6 மணி நேரத்துக்குள்ள எந்திரிச்சு நடந்து போய் பாத்ரூம் போனவங்க. அது ஒரு ஹீலிங் ப்ராசஸ் ஃபாதர். அப்படின்னா அதைத்தான் நான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனேன். நம்ம நாட்டில் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுவும் நாங்கள் அந்த போஸ்ட்நேட்டல் கேர்ன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஆஃப்டர் 12 hours மதர்ஸ்க்கு ஸ்பஞ்ச் பாத்துலாம் கொடுத்து செஞ்சு அவங்கள எல்லாம் பண்ணுவோம். பண்ணி பேபி எப்படி ஃபீட் பண்ணணும், படுக்க வச்சுட்டு எந்திரிக்கவே மாட்டாங்க நம்ம மக்கள். அப்படி இருந்த இடத்துல நான் இங்கே வந்து பார்க்குறப்போ 6 மணி நேரத்துக்குள்ளே கத்திட்டர்னு போடுவாங்க, அந்த இதை ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் பாத்ரூம்க்கு நீங்களாவே போய்க்கணும், அன்லெஸ் மதருக்கு ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன் இருந்தால் மட்டும்தான். மற்றபடி அப்படியே அவங்கள்ட்ட எந்திரிச்சு போவாங்க. அப்புறம் 3rd day அவங்களாவே நடந்து பேரண்ட்ஸோடு சேர்ந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுதான் நார்மல் டெலிவரினா அடுத்த நாளே வீட்டுக்கு போயிடுவாங்க. தட் வாஸ் ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருந்துச்சு. அதை விட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும் அப்படின்னா,
ஃபஸ்ட்டு வந்தப்போ இங்கே ஹாஸ்பிட்டலில் நான் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாரையும் போய் பேசுகிறோம்ல, எல்லாரும் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டாக போய் பார்க்க பேசுகிறப்போ எல்லாருக்கிட்டையும் பேரெல்லாம் கேட்டு என் பேரை சொல்லிவிட்டு நான் எல்லாரோட பேர் கேட்டுட்டு வந்துட்டேன். வந்து ஒரு வாரம் கழித்து அப்புறம் திரும்ப ஒரு வாரம் கழித்து அடுத்த வாரம் போனால் ஒரு சில பேரோட ஹேர் ஸ்டைல் மாற்றிட்டாங்க. இங்கே உள்ள மக்களுக்கு வந்து அந்த அடிக்கடி மாற்றிட்டே இருப்பாங்களே. அப்போ எனக்கு அவங்கள யாருன்னு தெரியல. நான் உங்களை புதுசாக பார்க்குறேன், நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, எப்போ வந்தீங்கன்னு கேட்டால், சிஸ்டர் நீங்கள் போன வாரம் தானே சிஸ்டர் எங்கள் பேரை கேட்டீங்க. அப்படி ஒரு ஒரு அப்படி என்ன சொல்றது அப்படின்னா ஒரு வித்தியாசமான நம்மளை பார்த்து ஒரு நாள் வந்து ஒரு நாள் ஜடை போட்டிருப்பாங்க, ஒரு நாள் அந்த மாதிரி பாக்குறப்ப ஒரு வித்தியாசமா இருந்தது. ஃபஸ்ட்டு நாள் இந்த கம்யூனிட்டியில் அனுபவம் அப்படின்னு நான் சொல்லணும்னா, சிஸ்டர்ஸ் வந்து வெளியில் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக போயிட்டாங்க. என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு பயம் வந்த புதுசில். அப்போ வந்து ஃப்ரிட்ஜெலாம் ரிப்பேர் ஆச்சு. அதுக்கு ரிப்பேர் பார்க்குறதுக்கு ஒருத்தர் வருவாருன்னு சொன்னாங்க. மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வருவார். அவர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயம். நான் 1000 சூஸ்திர பிள்ளைகள் புக்கு வகையில் வச்சுட்டேன். அதை வாசித்துக்கிட்டே நடந்துக்கிட்டு இருந்தேங்க. இந்த கம்யூனிட்டி இப்படி இல்லை, முன்னாடி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நடந்துகிட்டே பயத்தில் இருந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு ப்ரீஸ்ட் தான் வந்திருந்தாங்க. அவங்க திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொண்டுட்டு வந்தார். அவர் என்னை பார்த்துட்டு நான் இவ்வளோ பயந்து நடுங்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சோன்னே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இருந்துட்டு, ஈசம் வின்சென்ஷன் ப்ரீஸ்ட் ஃப்ரம் கேரளா, அவங்க தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த டைசிஸ்க்கு வந்திருக்கிறோம், நிறைய எங்களுக்கு வெளியில் போய் எங்கள் திங்ஸ் வாங்குறது செய்கிறது எல்லாமே அப்படி பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழித்து எங்களை சிஸ்டர்ஸ் ஒரு அந்த கம்யூனிட்டிக்கு, இந்த ஃபாதர்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண கம்யூனிட்டிக்காக எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஃபாதர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எங்களை ரெஃபெக்ட்ரிக்கில் கூட்டிகிட்டு போய் அங்கே உட்காந்து டீ குடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ ரெஃபெக்ட்ரியிலேருந்து மேலே வந்து இந்த சீலிங் வந்து இல்லாமல் ஓப்பனாக இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னா ஸ்டோரி சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு நான் வந்தது இங்கே வந்து 21 February, 14th February இது நடந்திருக்கு அவங்க கம்யூனிட்டியில். அந்த ஃபாதர்ஸ் இந்த கம்யூனிட்டியில் திருடர்கள் வந்துட்டு ரூஃப் இது பண்ணி உள்ளே இறங்கியிருக்காங்க. இறங்கிட்டு ஃபாதர்ஸ்க்கு ரொம்ப நல்லா ரெண்டு அடியெல்லாம் கொடுத்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்போது இவங்க 2 பேரும் அவங்க உள்ளே வர்றாங்கன்னு தெரிஞ்சோன்னே 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாப்பலுக்கு, அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சாப்பல் இருக்குது, சாப்பலில் போய் கதவை பூட்டிட்டு ஆல்டருக்கு பின்னாடி போய் உட்காந்துருந்துருக்காங்க 2 ப்ரீஸ்ட்டும் பயத்தில். இதுங்க ஒவ்வொரு ரூமையாக கதவெல்லாம் ஒடிச்சு ஒவ்வொரு ரூமையும் நாங்கள் போய் பார்க்குறோம். அப்படியே தான் இருக்குது, இன்னும் அவங்க ரிப்பேர் பண்ணலை. அது ஒரு அனுபவம். அப்படியே அதை பார்த்துட்டு வந்து நான் ஒரு வாரம் தூங்கவே இல்லை. எனக்கு இப்படி படுத்தா எனக்கு அது பயத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்புறம் நான் சிஸ்டர்ஸ்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே பயமாக இருக்குது, நான் தனியாக இருந்துக்க மாட்டேன். ஏன்னா இங்கே தனி ரூம் தான். நம்ம தமிழ்நாட்டில் கான்வென்ட் அப்படின்னு போனோன்னா காமன் டார்மெண்ட்ரி இருக்கும். நம்ம எல்லோரும் மேபி ப்ரைவேசிக்குனா கர்டன்ஸ் போட்டிருப்பாங்க. இங்கே வந்து தனி ரூம் கொடுத்துட்டாங்க. அதுவே ஒரு ஃபஸ்ட்டு பயம். இதில் இப்போ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோன்னா ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். நான் எப்படி இங்கே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். இதில் வேற அந்த சாமியாருங்க அடுத்த வாரம் வந்தவங்க ஒரு ஃபாதர், அவர் என்ன சொன்னார்னா, பாக்கியா உங்ககிட்ட காசெல்லாம் இருக்காமா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க ஃபாதர், எங்களுக்கு அப்போ இதெல்லாம் இல்லை, நம்ம பாக்கெட் மணிலாம் கிடையாது என்கிட்ட. இதில் அப்போ நான் ரெடியாக இருந்துக்கோ அடி வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு தட் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜம்ப் பண்ணி லைஃப் பழகியாச்சு. சிஸ்டர், உங்களுடைய அனுபவம்? என்னுடைய அனுபவம் 2021 நாங்கள் வந்திருந்தேன். மச்சாகோஸ் டைசிஸ் மாலா கம்யூனிட்டி. உங்களை வந்து ரோஸ் பொக்கே எல்லாம் கொடுத்து வரவேற்றாங்க. இவங்கள மாதிரி ஆம்புலன்ஸ்ல வரல. ஐ திங்க் எனக்கு மட்டும் தான் ஃபாதர் அந்த அனுபவம். ஓகே சிஸ்டர். 2021 மாலா கம்யூனிட்டியில் இருந்தேன். அங்கே வந்து வில்லேஜ் செட்டப், நல்ல ஒரு அனுபவங்க. ஒரு ஸ்மால் டிஸ்பென்சரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. நாங்கள் வந்து இருக்கும்போது ஒரு டாக்டர் இருப்பாங்க, ஒரு ரிசப்ஷனிஸ்ட், ஸ்மால் டிஸ்பென்சரி. அப்போ நான் வந்து ஒரு நர்ஸ். நாங்கள் இங்கே வந்துட்ட பிறகு உடனே இங்கே வந்து ஒர்க் பர்மிட் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. ஒர்க் பர்மிட் வந்த பிறகு ஐடி வந்த பிறகு என்னுடைய லைசன்ஸ், நர்சிங்குரிய லைசன்ஸ் ரெடி பண்ணாங்க. அப்புறம் அங்கே கொஞ்ச நாள் வேலை செஞ்சோம். எப்படின்னா அங்கே வில்லேஜ் செட்டப் வந்துருக்கும்போது லாங்குவேஜ் எனக்கு தெரியாது இல்லைங்களா. இங்கிலீஷ் வந்து எல்லாருக்குமே தெரியும்னு சொல்ல முடியாது. எல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, ஆனால் எல்டர்லி பீப்புளுக்கு வந்து அவங்களுடைய லாங்குவேஜ் நல்லா தெரியும், இங்கிலீஷ் ரொம்ப தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ என்னையே வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன்னா அட்லீஸ்ட் நான் வந்து க்ரீட் பண்ணேன் அவங்கள இல்லைங்களா. அதுக்காக வேண்டி அப்புறம் சிஸ்டர்ஸுடைய சப்போர்ட்னாலையும் என்னுடைய ஸ்டாஃபுங்க சப்போர்ட்னாலையும் ஒரு சில வார்த்தைகளை நான் பேசிக்கான வேர்ட்ஸஸ் கற்றுக்கிட்டேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா,
விஷ் பண்ணுறது, காட் பிளஸ் யூ சொல்கிறது, அது போல் வார்த்தைகளே கற்றுட்டு இருக்கும்போது நான் அவங்களுக்கு க்ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு வந்து காட் பிளஸ் யூன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு எல்லையில்லா சந்தோஷம் அது இருந்துச்சு. அதை நான் பார்த்தேன். அவங்களும் வந்து நம்மளுக்கும் காட் பிளஸ் யூ டூன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். நானும் பிளெஸ்ஸிங் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டேன், மற்றவங்களும் எனக்கும் ஒரு பிளெஸ்ஸிங் கொடுத்துட்டாங்க. அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து சிஸ்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, அங்கே இருக்கும்போது ஒரு சில டைமில் மோஸ்ட்லி இங்கே வந்து கொஞ்சம் திருடர்கள் ஜாக்கிரதை வந்து எல்லாம் இருக்கும்ல, அது போல் இருந்துச்சு. அப்போ ஈவன் இந்தியாவிலையும் சொல்லியிருந்தாங்க. நான் காலேஜ் படித்தேன், நர்சிங் காலேஜ் படித்த பிரின்சிபலும் சொன்னாங்க, அங்கே போனீங்கன்னா சிஸ்டர் திருட வந்தானா என்ன இருக்கோ அப்படியே கொடுத்துருங்க, எதுவும் வந்து மறைச்சிடாதீங்க, அடி வாங்கிடாதீங்க அப்படின்னு தான் வந்து அட்வைஸ் பண்ணாங்க. இருக்குதா கொடுத்துருங்க, இல்லையா அப்படியே நில்லுங்க, எது நீங்களாம் சத்தம் போட்டுறாதீங்க சிஸ்டர், அந்த ஊர் கல்ச்சர் அப்படி அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் இங்கே வந்திருக்கும் போதும் நான் வந்து எவ்வளோ நாளும் ப்ரேயர் பண்ணுறது ஒரே ஒரு ப்ரேயர், காமனாக இல்லை, நார்மலாக ப்ரே பண்ணிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு வருவேன். என் வாழ்க்கையில் கடவுளை நான் திருடனை பார்க்கவே கூடாது, என் கண் முன்னாடி திருடனை மட்டும் கொடுத்துடாதீங்க, என்னுடைய வீக்னஸ் உங்களுக்கு தெரியும், எனக்கு அடியும் வாங்க முடியாது, உண்மைதான் அப்படின்னு என்னாலும் ப்ரே பண்ணுவேன். பை காட்ஸ் கிரேஸ் இன்னைய வரைக்கும் நான் எந்த திருடனும் பார்த்ததும் இல்லை. 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. கடவுள் புண்ணியத்தில் எந்த ஒரு திருடனும் நான் பார்க்கல. கடவுள் அந்த அனுபவத்தை எனக்கு கொடுக்கல. ஆனால் நிறைய கேள்விப்படுவேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது ஒரு பயம் இருக்குது, இல்லை வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அடி வாங்குறதுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் இல்லை போது. அது வரைக்கும் கடவுள் எனக்கு ஒரு உதவியாக இருந்தார். அதே போல் மக்களும் வந்து நல்லா ஃப்ரீயாக இருந்தாங்க. நான் பேசும்போது அவங்கள்ட்ட இன்டராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து எங்கிட்டையும் வந்து அவங்க வந்து இன்டராக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு புது அனுபவம் எனக்கு. எனக்கு பயம் என்னன்னா, சரி நம்ம பேசுறது உங்களுக்கு புரியாதோ, நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, நம்ம கொடுக்குற கேர் வந்து உங்களுக்கு ஓகேவா வருமா, அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா. என் பெரியவங்களாக இருக்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுங்களா, அதை போல். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே நார்மலாக போயிட்டு இருந்துச்சு எனக்கு.